இயேசு எருசலேமுக்கு போகிறார். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபத்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதைக்குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதைக்குட்டியை அவர்கள் அவிழ்க்கும்போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கழுதைக்குட்டியை அவிழ்த்து இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனியாக போகும் சம்பவம் மத்தேயு, மார்க்கு ஆகிய சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவிப்பதற்காகவும் மரிப்பதற்காகவும் எருசலேமுக்கு முந்தி நடந்து போகிறார். எருசலேமில் தமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார். தம்முடைய சீஷர்கள் தம்மோடு கூட வந்தாலும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முந்தி நடந்து போகிறார். எருசலேமுக்கு பயணம் செய்கிற இந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவே முதலாவது நபராக இருக்கிறார். நமக்காக பாடுகளை அனுபவிக்கவும் மரிக்கவும் முந்தி நடந்து போகும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சிலாக்கியம். நமக்காக உற்சாகமாக பாடுகளை சகித்து கொண்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சோம்பல் உள்ளவர்களாக ஊழியம் செய்யக்கூடாது. நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்காக எருசலேமுக்கு முந்தி நடந்து போன இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யும் போது நாம் பிந்தி வரக்கூடாது. நம்மால் செய்ய முடிந்த நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் எல்லா ஊழியங்களையும் முன்னின்று நிறைவேற்ற வேண்டும். பின்னோக்கி பார்த்து ஊழிய பாதையில் இருந்து திரும்பி போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கப் போகிறார். அந்த வேளையில் கூட அவருடைய ஊழிய வாஞ்சையிலும் மனத்தாழ்மையிலும் எந்தவிதமான மாற்றமும் உண்டாகவில்லை. கல்வாரியில் மரிப்பதற்கு முன்பாக அவர் எருசலேம் நகரத்திற்குள் பவனியாக பிரவேசிக்கிறார். பொதுவாக விரைவில் மரிக்கப் போகிறவர்கள் தங்களுக்கு ஆடம்பரமான பவனி எதையும் அங்கீகரிக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய மரணத்தை ஒரு துக்ககரமான சம்பவமாக கருதவில்லை. பிதாவின் சித்தத்தை பூரணமாக நிறைவேற்றும் வேளை நெருங்கி வருவதாக நினைத்து மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேம் நகரத்திற்குள் பவனியாக செல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட மரணத்திற்கு பயப்படாமல் இருந்தால் நம்மால் பெரிய காரியங்களை தேவனுடைய கிருபையினால் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து சர்வ லோகத்தையும் சர்வ சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்து அவற்றை ஆளுகை செய்கிறவர். சாதாரண கழுதையாக இருந்தாலும் மிகவும் வலிமையுள்ள சிங்கமாக இருந்தாலும் அது தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டே ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதைக்குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கூறி அவர்களை அனுப்புகிறார்.
தம்முடைய சிருஷ்டிகளை தம்முடைய ஊழியத்திற்கு பயன்படுத்தும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளது. தமக்கு எது வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளும் உரிமையும் இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கிறது. ஒரு காரியம் யாருக்கு உடையதாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கு வேண்டும் போது அந்த காரியம் ஆண்டவருக்கு உடையதாகும். இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷருடைய இருதயங்களையும் அறிந்து வைத்திருக்கிறார். அவருடைய கரங்களின் செய்கைக்கு சர்வ சிருஷ்டியும் கீழ்ப்படியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. சர்வ லோகத்தையும் அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கும். கழுதையும் கழுதைக்குட்டியும் யாரோ ஒருவருக்கு சொந்தமானதாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கு தேவைப்படும் போது அதை ஆண்டவருக்காக பயன்படுத்த தடை எதுவும் இருக்காது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விரைந்து செயல்பட வேண்டும். கழுதைக்குட்டியை அவிழ்த்து வருமாறு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரில் 2 பேரை அனுப்பினார். அனுப்பப்பட்டவர்கள் உடனடியாக எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போகிறார்கள். தங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அங்கு கழுதையையும் அதன் குட்டியையும் காண்கிறார்கள். தங்களுக்கு கொடுக்கப்படும் ஊழியத்தை நிறைவேற்றுவதே கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வேலையாக இருக்கும். தாங்கள் என்ன காரியத்திற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த காரியத்தை செய்து முடிக்கும் போது கிறிஸ்துவின் சீஷர்களுக்கும் ஆறுதல் உண்டாகும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஊழியத்தில் ஈடுபடும் போது எந்த ஊழியமாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். கழுதையை அவிழ்த்து கொண்டு வருமாறு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரில் 2 பேரை அனுப்பிய போது அவர்கள் உடனடியாக கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார்கள். அதற்கு பதிலாக தாங்கள் ஏன் போக வேண்டும்? தங்களுக்கு பதிலாக மற்ற சீஷர்கள் போனால் என்ன? தங்களுக்கு கழுதையை அவிழ்க்கும் வேலைதானா கிடைத்தது? வேறு கண்ணியமான வேலை எதுவும் கிடைக்காதா என்றெல்லாம் தேவையில்லாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. அனுப்பப்பட்ட 2 சீஷர்களும் கழுதையை அவிழ்ப்பதற்கு உடனடியாக புறப்பட்டு போகிறார்கள். அதை அவிழ்த்து இயேசுவினிடத்தில் கொண்டு வருவதோடு மாத்திரமல்ல, தங்கள் வஸ்திரங்களையும் அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றுகிறார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை விட 2 சீஷர்களும் சற்று அதிகமாகவே செய்கிறார்கள். ஊழியக்காரர்களுடைய மனது இப்படித்தான் இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்படும் ஊழியத்தை விட சற்று அதிகமாக செய்ய நாம் எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். எரிகோவில் இருந்து எருசலேம் 3500 அடி உயரத்தில் உள்ளது. பாதை கடினமாகவும் செங்குத்தான உயரமாகவும் இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்தார். இது வெற்றி பவனியாகும். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வெற்றி பவனி. இந்த பவனியை ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் 1வது பவனியின் போது ஜனங்கள் அவரை எதிர்பார்க்கவில்லை. 1வது பவனியின் போது அங்கு 2 மிருகங்கள் இருந்தன. கர்த்தரை புகழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்குள் வெற்றியாக பவனி வருகிறார். கர்த்தருடைய சீஷர்கள் அதை பார்த்து மிகுந்த சந்தோஷத்தோட தேவனை புகழுகிறார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சமீபமாக வரும்போது கர்த்தர் எல்லோருடைய இருதயங்களிலும் ஒரு விசேஷித்த கிரியையை நடப்பிக்கிறார். 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, அவர் ஒலிவமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர்கள் எல்லோருடைய இருதயங்களிலும் விசேஷித்த கிரியை நடப்பிக்கிறார். அவர்கள் எல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்றும் பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்றும் மிகுந்த சத்தத்தோட கூறி தேவனை புகழுகிறார்கள். இயேசு கிறிஸ்து போகையில் இவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரிக்கிறார்கள். இவ்வாறு வஸ்திரங்களை வழியில் விரிப்பது இவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் செயலாகும். இவர்கள் சந்தோஷப்பட்டு தேவனை புகழ்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் உள்ளது. இவர்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நடைபெற்ற சகல அற்புதங்களை தங்கள் கண்களால் பார்த்திருக்கிறார்கள். அதிலும் விசேஷமாக இயேசு கிறிஸ்து மரித்து போன லாசருவை கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பிய அற்புதத்தை தங்கள் கண்களால் பார்த்திருப்பதாக சிலர் சாட்சி கொடுத்தது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லோரும் தேவனை புகழும்போது
கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று கூறி தேவனை புகழுகிறார்கள். பரலோகத்தில் இருக்கும் தேவன் நமக்கு சமாதானத்தையும் தம்முடைய ஊழியங்களில் வெற்றியையும் கொடுக்கும்போது உன்னதத்திலே மகிமை உண்டாகும். இது போன்ற துதி பாடலை தேவதூதர்களும் பாடியிருக்கிறார்கள். சீஷர்களுடைய பாடலுக்கும் தேவதூதருடைய பாடலுக்கும் சற்று வித்தியாசம் உள்ளது. உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று இருவருமே பாடுகிறார்கள். ஆனால் சீஷர்கள் பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக என்றும், தூதர்கள் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்றும் பாடுகிறார்கள். பூமியில் இருக்கிற நாம் பரலோகத்திலே சமாதானம் உண்டாகும் போது சந்தோஷப்படுகிறோம். அதே வேளையில் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் பூமியிலே சமாதானம் உண்டாகும் போது சந்தோஷப்படுகிறார்கள். ரோமாபுரியாரின் ஆட்சிப்பிடியில் இருந்து தங்களை விடுவிக்கிறவர் வந்துவிட்டார் என்று ஜனங்கள் நினைத்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் உடனே தோன்றும் என்று எதிர்பார்த்தார்கள். ஜனங்களுக்கு தெரியாத காரியங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு இது ஏற்ற காலமல்ல. மேசியா முதலாவது பாடுகள் பட்டு பின்பு ஜனங்களை மீட்பதற்காக மரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். அவர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து யுத்தத்தை சந்திக்கப் போகிறார். சிலுவையில் தாம் மரிக்கப் போகும் தமது மரணத்தின் மூலமாக சாத்தானுடைய அந்தகார சக்திகள் எல்லாம் தோற்று அழிந்து போகும். மனுஷருடைய மீட்பின் அச்சாரம் அந்த வேளையில் நிறைவேற்றப்படும். தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பாக சபை கட்டப்பட வேண்டும். சபையின் ஊழியம் நடைபெற வேண்டும். யூதர்கள் சிதறிப்போதல், மறுபடியும் கூட்டிச் சேர்க்கப்படுதல், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, மகா உபத்திரவ காலம் ஆகிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும். இயேசு கிறிஸ்து ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவிற்கு ஆயிரக்கணக்கான சீஷர்கள் இருந்திருக்க வேண்டும். இயேசுவை போற்றி புகழுகிறார்கள். ஆனால் இதே ஜனங்களே சில மணி நேரங்களுக்கு பின்பு இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கோபத்தோடு கத்தினார்கள். பரலோகத்திலும் பூமியிலும் சமாதானத்தை கொண்டு வருவதற்காக இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள் இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்து சிலுவையில் மரிக்கப் போகிறார். தேவனுக்கும் மனுஷருக்கும் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார். தமது ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். இந்த சூழ்நிலையில் சீஷர்களுடைய உணர்வுகளை அடக்குவது கடினம். அவர்களால் அமைதியாக இருக்க முடியாது. அவர்கள் அமைதியாக இருந்தால் அங்கிருக்கும் கல்லுகளே கூப்பிடும். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து வெற்றி பவனி வருவதும் அவருடைய சீஷர்கள் தேவனை புகழுவதும் பரிசேயருக்கு எரிச்சலாக இருக்கிறது. இவர்களும் அந்த கூட்டத்தில்தான் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய உள்ளத்தில் தேவனை புகழ்ந்து பாடும் துதியும் ஸ்தோத்திரமும் இல்லை. இதற்கு பதிலாக பெருமையும் பொறாமையும் நிரம்பி இருக்கிறது. தம்மோடு கூட வருகிறவர்கள் மிகுந்த சத்தத்தோட தேவனை துதிக்கும் போது இயேசு கிறிஸ்து அவர்களுடைய சத்தத்தை கட்டுப்படுத்துவார் என்று பரிசேயர் எதிர்பார்க்கிறார்கள். இந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்று கேட்கிறார்கள். இருதயத்தில் பெருமை உள்ளவர்கள் தேவனை துதியாமல் இருமாப்பாக இருக்கும்போது, இருதயத்தில் தாழ்மையுள்ள சாதாரண ஜனங்கள் தம்மை துதிப்பதை தேவன் அங்கீகரிக்கிறார். மனுஷர் இயேசு கிறிஸ்துவை துதித்தாலும் துதிக்காவிட்டாலும் அவர் துதிக்கப்பட வேண்டியவர். அவரே துதிகளுக்கு பாத்திரர். ஆகையினால் தம்மிடத்தில் பேசிய பரிசேயரிடம் இயேசு கிறிஸ்து, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று பிரதியுத்தரம் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து துதிக்கப்படுவதை பரிசேயரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் அதுவும் அவர்களால் கூடாமல் போயிற்று. இந்த கல்லுகளினாலே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகள் வாயில் இருந்து துதிகளை உண்டு பண்ண தேவனால் கூடும்.